ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. லூக்கா 10:41-42. அன்புக்குரியவர்களே, மார்த்தாள் இயேசுவை மகிழ்ச்சியுடன் தான் தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டாள். சமையல் அறையில் தனக்காக அல்ல, இயேசுவுக்கும் அவருடைய சீஷருக்குமே சமைத்துக் கொண்டிருந்தாள். இந்த மார்த்தாள் இன்று உள்ள ஒரு விசுவாசியின் நிலையையே இங்கு சித்தரிக்கிறாள். இவர்கள் தங்கள் இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், சுயநலமின்றி ஆண்டவரையும் அவருடைய ஊழியங்களையும் செய்கிறார்கள். இருப்பினும் இப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள மார்த்தாள் போன்றவர்களை இயேசு கடிந்து கொண்டார். அப்படி என்ன தவறு இவர்களின் செயலில் இருக்கிறது? ஆம், தேவையானது ஒன்றே என்பதுதான் விடை. மார்த்தாள் முதலாவது எதை வைத்திருக்க வேண்டுமோ அதை வைக்காததினால் கடிந்து கொள்ளப்பட்டாள். இயேசு குறிப்பிட்ட நல்ல பங்கு யாது? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது. நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தரை கவனித்து கேட்பதில் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம்? தினம் எவ்வளவு நேரம் அவருடைய வார்த்தையை வாசித்து அதன் மூலம் அவர் பேசுவதை கேட்க வாஞ்சியாய் இருக்கிறோமா? மார்த்தாளை கடிந்து கொண்டது போலவே நம்மையும் கடிந்து கொள்ளும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறோமா? மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போலவே நாமும் நம்மை சூழ சம்பவிக்கும் அனைத்து உலக நிகழ்ச்சிகளிலும் தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதே சகலத்திலும் நல்ல பங்கு. நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் காரணராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தந்தையே, இன்றைய அவசர உலகின் ஊழியம் என்ற அவசரத்தில் கூட பாதம் அமரும் தியான வாழ்வை இழந்து போகாமல் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபை தாங்க. நாங்கள் உங்க வார்த்தையை கேட்கும்படி உம்மிடம் நெருங்கி சேரவும், வார்த்தையின்படி எங்களை ஆராய்ந்து சரி செய்து கொள்ளவும் உங்க வழி நடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவே உம்மை தேடாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். தேவரீர், ஒவ்வொருவரும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும். அப்பா, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் உங்க ஆலோசனையும், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தில் உங்க ஆளுகையும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. தேவனே, மேல் படிப்புக்காக காத்திருக்கும் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதியான வேலையும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், வேறுகாலத்தை எதிர்நோக்கும் ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகவும், வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழ்வோருக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகவும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமையால் பிரிந்து வாழுகிறவர்கள் இணைந்து வாழவும், மரண கண்ணிகளில் பட்டவருக்கு சமாதானமான விடுதலை, இழப்பின் மத்தியில் வாழும் ஒவ்வொருவரையும் ஆட்சி தேற்றவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், நடைபெறும் லோக்சபா தேர்தலில் உமக்கு பிரியமான வளமான தேசத்தை உருவாக்கும், நாட்டு மக்களுக்கு நலமானதை செய்பவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.